ஏசு கிறிஸ்து நாமத்தினால மகிமையாக உங்களை எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு வந்து நம்ம மோசஸோட அண்ணன் ஆரோன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆரோனோட வாழ்க்கையிலேருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது, ஒரு சில விஷயங்களை விட்டு விட வேண்டியதும் இருக்குது. அதில் ஆரோனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய விஷயத்தில் வந்துட்டு நம்ம மோசேக்கு வந்துட்டு துணையாக இருந்து, மோசையோட வாயாக இருந்து அவர் வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பேசி ஆண்டவரை பற்றி தெரிய வச்சு நிறைய அற்புதங்கள் செய்யும் போது அவர் கூடவே இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திறமையை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மோசையை தட்டி கழிக்கும் போது இவரை வச்சு ஆண்டவரை அந்த காரியங்களை செய்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு லேவி கோத்திரத்தில், அதாவது 12 கோத்திரம் இருக்காங்க இல்லையா, அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹை ப்ரீஸ்ட், அதாவது நல்ல ஆசாரியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பை வந்து ஆண்டவர் ஆரோனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோன்னா, ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஒன்ஸ் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா மனுஷங்களால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த இதில் முழுசாக வந்து நம்ம மோசேவும் ஆரோனோட இது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எதுவுமே செய்யலை, ஆனால் ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு செஞ்சு அவங்கள ஒரு ஒரு இடத்துலையும் உயர்த்துறாரு. ஆரோன் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஆரோனுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு நல்ல ஆசாரியனுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. ஜனங்களை என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே வந்து 40 நாள் வந்து ஆண்டோட கர்த்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இங்கே ஜனங்களை வந்து ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேளையில் ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்களுக்கு கரெக்டான வழியில் வந்து அவங்கள கைட் பண்ணியிருக்கணும். ஆரம்ப காலத்துலேருந்து மோசையோட பிரயாணப்பட்டு அவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து வந்த ஆரோன் இந்த சமயத்தில் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது எங்களுக்கு வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். நம்ம தெய்வம் தான் ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வச்சிருக்கணும். அதை பண்ணாமல் அவங்கள சந்தோஷப்படுத்தும் வழியில் அவங்களுக்கு ஒரு அந்நிய தெய்வனை உண்டாக்கி அவங்கள வழிபட அது வந்து அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறான காரியம். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கொடுக்குற பொறுப்பையோ நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு அங்கீகாரத்தையோ மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. எப்போ நம்ம செய்கிற காரியத்தில் மனுஷன் பிரியப்படுறாங்கன்னா பார்க்காதீங்க, நம்மளோட தேவன் பிரியப்படுறாரா, அவர் சந்தோஷப்படுறாரு மட்டும் பாருங்கள்.